ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த தடவையில் பிஜிடிஆர்பிக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 டேஸ்னே சொல்ல முடியாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 79 நாள் தான் இருக்குது சரிங்களா. ஏன்னா நமக்கு 80வது நாள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, நான் இந்த டைமில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்குமே என்ன பண்ண தேவையில்ல, பதட்டப்பட தேவையில்ல. அதே போல் சிலபஸ் எனக்கு நியூ சிலபஸாக இருக்குது, இவ்வளோ இருக்குது, இதெல்லாமே படிக்க முடியுமானா இது நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நியூ சிலபஸ் தான் சரிங்களா. அதனால் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருப்போமோ அதே தான் மற்றவங்களும் படிச்சிருப்பாங்க. நம்ம அவங்கள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தா நம்ம கொஞ்சம் மார்க்ஸ் முன்னாடி வரும் சரிங்களா. அதனால் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவை, எல்லாத்துக்கும் அதே சேம் ஃபீலிங் தான் சரிங்களா. நியூ சிலபஸாக இருக்குது, இந்த டாபிக்லாம் இன்னும் படிக்காமல் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம கமெண்ட்மே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய நாளை நம்ம எப்படி பிரித்து படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. டே 1 ஸோ 11/7 இதுலேருந்து எந்த டாபிக் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் எதனாச்சும் அந்த டாப்பிக்கில் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதில் விட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிங்க, பார்த்து வச்சிங்க சரிங்களா. ஒவ்வொரு நாளைக்கும் என்ன எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிங்க, அல்லது நீங்கள் நோட்டில் கூட என்ன பண்ணி வச்சுக்கலாம், எழுதி வச்சிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு ஒரு 10 யூனிட் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே 10 யூனிட் கிடையாது. ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு 20 இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானிங்கை மாற்றிங்க. ஸோ இப்போ நான் ஒரு 10 யூனிட் இருக்குது அப்படின்னா ஒரு யூனிட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 60 நாள் வந்து என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும் சரிங்களா. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்தாலுமே ஒரு 5 அல்லது 6 நாளில் என்ன பண்ணிடலாம்னா ஒரு யூனிட்டை தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் ஃபுல் டே எஃபோர்ட் எடுத்து என்ன பண்ணலாம், படித்தா சரிங்களா. பார்ட் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எந்தளவுக்கு உங்களுக்கு டைமிங் ஸ்டடி இருக்குது, ஒரு 4 to 5 ஹவர்ஸ் படிக்க முடியும்னா அதுக்கான பாசிபிள் எல்லாமே இருக்குது சரிங்களா. அதனால் இந்த 2 மாதத்தை இந்த 79 நாளாக கரெக்டாக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் ஒரு 60 நாளில் நம்ம 10 யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சைட் பை சைடாக இதுக்குமே நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா எஜுகேஷன் ப்ளஸ் வந்து சைக்காலஜி இதையும் என்ன பண்ணணும், படித்து கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி என்ன பண்ணுறங்க ஒதுக்கிடுங்க. டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூனிட் பார்த்துருங்க. நம்ம ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் இப்போலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து மீதி இருக்கக்கூடிய இந்த 19 நாட்களில் நீங்கள் 2 ரிவிஷன் கொடுக்குற மாதிரி கூட பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ரிவிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, எப்படி மறுபடியும் 10 யூனிட்டை பார்க்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நோட்டில் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஒரு யூனிட்டுக்கு ஒரு 100 பேஜ் அல்லது 80 பேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த 80 பேஜஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் தாராளமாக கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு இப்போ 10 யூனிட் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டு ரிவிஷன் கண்டிப்பாக கொடுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இனிமேல் நோட்ஸ் எடுத்தால் எனக்கு டைம் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் வைஸாக அது மாறும் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லியிருந்தோம், ஃப்ரீயாக இருக்கிறப்பே உங்களுக்கான சிலபஸை நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க, நமக்கு ரிவிஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து அதர் 5 to 9 days பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 2 மறுபடியும் நீங்கள் அதை வந்து ரிவைஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த டாபிக் எல்லாமே புரியாமல் இருக்கோ அந்த டாபிக் எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் அந்த மாதிரி மாற்றிங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எல்லாமே இப்போ கிளாஸ் போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா. அப்போ நமக்கு சாட்டர்டே சண்டே வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு நாள் ஃபுல் டே நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இன்ஸ்டியூட்லேயே இருப்போம். அந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே படிக்க மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட அதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 நாள் குறைஞ்சிரும் சரிங்களா. அது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ 10 நாள் குறைஞ்சிச்சுன்னா மீதி 79 நாளில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 69 நாள் இந்த மாதிரி தான் டைம் இருக்கும். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் சாட்டர்டே சண்டே 2 நாளும் வைப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி இன்னும் டைம் குறைச்சிங்கன்னா நமக்கு கையில் இருக்கிறதே ஒரு 60 நாள் இந்த மாதிரி தான் ஸ்பேஸ். அந்த மண்டே டு ஃப்ரைடே இந்த மாதிரி தான் நமக்கு என்ன இருக்கும், டைமிங் இருக்கும். ஒரு சில பேர் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி என்ன பண்ணி வச்சுங்க, ஷெடியூல் போட்டுங்க. இதில் எந்தெந்த நாள் நமக்கு கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டே சண்டே எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து என்ன பண்ணி வச்சுங்க, மார்க் பண்ணி வச்சுங்க. ஸோ நிறைய பேருக்கு நடுவில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும், அதெல்லாமே இருக்கும் சரிங்களா.
அதெல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. நான் எஃபோர்ட் எடுத்து படிக்க விருப்பப்படுறோம். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் போயே தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க போங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அதை வந்து படிங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிமேல் ரொம்ப முக்கியம் தான் சரிங்களா. ஏன்னா அந்த ஒரு நாள் படிக்கலாம், அந்த யூனிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணால் கொஞ்சம் சேர்த்து எஃபோர்ட் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷெடியூலை வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்க, மாற்றி வச்சிங்க. இதில் வந்து ஓவராலாக நீங்கள் பென்சிலால் கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டே 1லேருந்து 5 வரைக்கும் இந்த டாபிக் எல்லாமே படிக்க போகிறேன், எஜுகேஷன் சைக்காலஜி இதில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிங்க. ஸோ அடுத்து 6லேருந்து 10 நாள் வரைக்கும் என்னென்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. அதில் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை வந்து குறையுதா அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சிங்க. நம்ம ஏற்கனவே 1 டே ஸ்டடி பிளான் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த 1 டே ஸ்டடி பிளானை வந்து பாருங்கள். அதில் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் உங்களுடைய என்ன பண்ணுங்கள், மேஜர்ஸை படிங்க. ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி டைமில் எஜுகேஷன் சைக்காலஜி என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ ஈவினிங் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு, ஒரு ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூ இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்குறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அது எஜுகேஷன் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி. ஒரு 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 மணி நேரத்தில் ஒரு 50 கொஷின் அல்லது 60 கொஷின், ஒரு சில டைம் ஒரு இயர் கொஷினை கூட நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். திருப்பி அதையே பாருங்கள், அதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். நான் இந்த இயர் கொஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டனாலும் திருப்பி ஒரு 5 இயர் கொஷின்ஸ் இருக்குன்னா 5ஐயும் பார்த்துட்டு திருப்பியும் அதை வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா. மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இன்ஸ்டியூட்டில் வைக்கக்கூடிய கொஷின்ஸ் அதெல்லாமே என்ன பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்தெந்த எப்படி படிக்கலாங்கிறத முதல்ல என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ண தேவைன்னா பதட்டப்பட தேவை சரிங்களா. இனிமேல் எந்த இன்ஸ்டியூட்டு போனால், எங்கே போனால் நமக்கு பாஸ் கிடைக்கும், எங்கே வந்து நல்லா சொல்லுவாங்க, இப்போ அதிகமாக கால் பண்ணி கேட்குறது அதுதான் சரிங்களா. இதை நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சுருக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஒரு சில இன்ஸ்டியூட்டில் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிச்சுட்டு இப்போ டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ, உங்களுக்கு எது கம்ப்ளீட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, ஏன்னா நம்ம எல்லாமே பிஜி முடிச்சிருக்கோம், நமக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இதுக்கு முன்னாடி எழுதுனவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா பெட்டராகவே கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் எழுத போகிறவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், எப்படி பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவங்க ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸை அந்த யூனிட் வந்து என்ன பண்ணுங்க, ஷெடியூலில் போட்டு வச்சுங்க. சிலபஸ்ன்னு அப்போ தான் பாதி படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றுங்க. ஸோ இதில் ரொம்ப இன்னொன்று முக்கியம் என்னென்னா, இப்போ 10 யூனிட் இருக்குன்னா 5 நான் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணாத அந்த 5 யூனிட்டை சீக்கிரமாக என்ன பண்ணுறங்க, முடிச்சுருங்க. ஸோ முடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டைமை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ரிவிஷனுக்கு கொடுத்துங்க. ஒரு 2 ரிவிஷன் 3 ரிவிஷன் அந்த மாதிரி வர மாதிரி என்ன பண்ணுங்க பாருங்கள். திருப்பி அதே படிச்சிருங்க. ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் திருப்பி படிக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.